கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்கிறது, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்க வேண்டும், நல்ல போதனையின் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தரால் போதிக்கப்படும் பொழுது மட்டும்தான். இன்னைக்கு வீட்டிலே பிள்ளைகளை பெற்றோர் போதிக்கிறார்கள், வழி நடத்துகிறார்கள், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், டீச் பண்ணுகிறார்கள். அதெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு உலக பிரகாரமான அறிவை பெற்றுக்கொள்ள நாம் படிக்கிறோம். ஒரு ஒரு சிட்டிசனாக இருப்பதற்கு பல காரியங்களிலே அநேக போதனைகள் கிடைக்கிறது. ஆனால் கடவுளுடைய பார்வையிலே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் உன் பிள்ளைகள் எல்லாரும் அவர்களை நான் போதித்து வழிநடத்துவேன். பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் என்னால் போதிக்கப்படுவார்கள். அப்படி போதிக்கப்படுகின்ற வேளையில் அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த செல்ஃபோன் என்கிறதான காரியத்தில் சிக்கி கொண்டு அவர்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்களைப் போல அவர்களும் கூட அவருடைய கரங்களில் இந்த செல்லை கொடுத்து விட்டால் அமைதியாக இருக்கும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்து விட்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நாம் ஆண்டவரை நெருங்கி வருவோம். அவர் சொல்லுகிறபடியாக நான் போதிப்பேன் என்று சொன்னபடி அவர்களுடைய போதனையில் பிள்ளைகளை வளர்க்கின்ற வேளையில் நிச்சயமாக எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக இருப்பாங்க. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே, நீர் போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் கூட இருங்க. உம்முடைய சமாதானம் எங்களுக்கு அதிகமாய் கிடைக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.